இல்லை அந்த வண்டியை கொண்டு போய் டீடைன் பண்ணி வச்சு ஏதோ ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் அவரை போட்டு அடிக்க போய் இன்றைக்கு முருகன் நம்ம இடத்துல இல்லை, அவர் இந்த மண்ணை விட்டு பிரிந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி ஒரு பெரிய ஒரு வழியை தான் தருகிறது. ஆகவே தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டால், அமைதியாகவும் அன்பாகவும் காவல்துறையினர் பொதுமக்களோட பழக வேண்டும் அப்படின்றது பல்வேறு கட்டங்களில் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு ஒரு சிலர் செய்கின்ற ஒரு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காவல்துறை மீதே ஒரு எஃப்ஐஆர் பதியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. எஃப்ஐஆரில் இவங்க பேரே அடையாளம் தெரியாதால் இவங்க பேரே போடாமல் இருந்தால் கூட நீதிமன்றத்திற்குன்னு போகும்பொழுது சாட்சிகள்னு வரும்பொழுது அது என்ன ஆகுன்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த 3 பேரை செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது காவல்துறைக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். முருகன் அவர்களை இழந்து வாடுகின்ற அவங்க குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.